மதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வரும் நிலையில் அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. மதிமுகவிலிருந்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களில் ஒருவராக இருந்த திரு பாலவாக்கம் சோமு சமீபத்தில் விலகி திமுகவில் இணைந்ததைத் தொடர்ந்து அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். சேலம் மாவட்ட மதிமுக செயலாளராக இருந்த திரு தாமரைக்கண்ணன், மாவட்ட அவைத்தலைவர் திரு ஜெயவேல், மதிமுக மாவட்ட துணை செயலாளர்கள் திரு எஸ்.வி. ராஜேந்திரன், ஆனந்தி கண்ணன், மதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், மகளிரணி மாநில செயலாளர் விஜயகுமாரி ஆகியோரும் மதிமுகவிலிருந்து விலகிய நிலையில் கட்சியின் பொருளாளரான மாசிலாமணியும் நேற்று விலகினார். திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முடிவை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ திடீரென மாற்றிக்கொண்டதாலேயே தாங்கள் விலகியதாக அவர்கள் காரணம் தெரிவித்துள்ளனர். இதனால் அக்கட்சியின் எதிர்காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் உலாவரும் நிலையில் திரு வைகோ மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தை இன்று கூட்டியுள்ளார். சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் கட்சி பிளவுபடுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.